ஒருவரும் பலவீனம் அடையாதபடிக்கு இன்னும் நாம் வெற்றி எடுப்பதற்கு அநேக பாதைகள் இருக்கிறது, அநேக நாள் இருக்கிறது. தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் வெற்றியாய் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார், வெற்றியாய் நடத்தி கொண்டு வருகிறார். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் நமக்காக ஒரு கொடி பிடிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலைகளில பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட நாம் வந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் இந்த காலையிலே அவர் தேற்றி கொண்டிருக்கிறார். உற்சாகமாய் நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாரோ ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாரோ ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என்
சில காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். பவுல் வந்து இது கொரிந்தியருக்கு சொன்னார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய சபைக்கு நாம் இதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இது தெரிந்த ஒரு விஷயம்தான், ஆனால் அதில் இருக்கிற சின்ன சின்ன ஒரு காரியங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது பெரிய ஒரு பராக்கிராஃபாக இருக்கிறது. ஆனாலும் இதில் நமக்கு என்ன தேவை, இந்த காலவெளியே வந்திருக்கிற நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வேதத்தில் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னே எழுதப்பட்ட வேதத்தில் இருக்கிற இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது தான் மிக முக்கியமானது. ஆகவே யாத்திராகம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை பார்க்கலாம். 31, 32 அது எல்லாத்துலேயும் சில சம்பவங்களை கோர்த்து அதன் மூலம் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நாம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். நம்முடைய ஜீவியத்தை நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கொண்டு எப்படி நாங்கள் ஓடுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே யாத்திராகமும் 24ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஆண்டவருடன் படிக்க பண்ணுகிற சில ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், அவர்களை நடத்த வேண்டும். ஆகவே ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சில ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி அவங்க போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. 40 நாட்களில் போக வேண்டியவர்கள் 40 வருஷமாக அவங்க என்ன செய்யணும், போக வேண்டிய ஒரு நிர்பந்தமாச்சு. அதுவும் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் உடனே பெற்றுக்கொள்ள வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் கூட நமக்கு தாமதமாவது காரணம் ஒன்று நம்முடைய அவநம்பிக்கை, 2வது நம்முடைய கீழ்ப்படியாமையினால சில காரியங்கள் நமக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள் உண்மை உள்ளவர், ஆமாம் இல்லையா? ஆனால் அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தான் என்ன செஞ்சிடும், சில நேரங்களில் தடையாக இருந்துடும். அதுபோல் இந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். சரியா? அதனால தான் அவர் எகிப்திலே அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்து அதிசயங்களை செய்து அவர்களை அங்கிருந்து அவர் வெளியிலே கொண்டு வருகிறார். இப்போ அவங்கள ஒரு படிப்பினைக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற மகத்துவங்கள், வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். நம்ம இல்லையா? நான் அநேக நேரங்கள் நான் சந்தோஷப்படுவேன். இந்த பைபிள் நம்ம யாருக்கோ எழுதப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய தாய் மொழியிலே எழுதி நாங்கள் இதை வாசித்து இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை, ஆமாம் இல்லையா? இது யூதர்களுக்காக எழுதப்பட்டது, சில ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு சங்கீதத்தில் நாங்கள் கேட்டது போல உலகத்திற்கு எல்லா ஜனங்களும் இதை என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மொழிகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வருங்காலங்களிலே எல்லா மொழியிலும் என்ன செய்வாங்க, இதை அறிந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வார். ஆகவே இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு அப்படிங்கிறார். சரி, அப்போ அங்கே சொல்லிட்டாருங்க. நீ வந்து என்ன செய்யணும், மலையில் வந்து என்ன செய்யணும், இருக்க சொல்கிறார். ஒரு ஆமீன் சொல்கிறார். நம்ம எல்லாரும் என்ன செய்யறா, வந்து இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும், இது கொடுக்கணும், அவகாசம் கொடுக்கணும், ஆமா இல்லையா? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் இரு சொல்ல. அடுத்த வசனம் சொல்லுது, போகையில் சொல்றாரு. ஆரோன் ஊரெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ யார் மோசே என்ன செஞ்சாரு, மலைக்கு போறாரு. மலை அடிவாரத்தில் வந்து யாரு, யோசுவா தங்குறார். சரியா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். மூடிட்டு ஆறு நாட்கள் எப்படி இருக்கிறதா, மேகம் அப்படியே இந்த இடத்துலாம் மூடி இருக்கும். அப்போ மோசேக்கு அவன் ஆண்டவர் சொன்னார், போய் என்ன செய்யணும், காத்திரு, நீ அங்கே அமர்ந்துரு அப்படின்னு சொல்றாரு. அம்மாவே இல்லை. இப்போ ஏறி வந்து அவன் என்ன செய்யறான், அங்கே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும், எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். இப்போ கூப்பிடுவார். இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தா எப்படி இருக்கும்,
நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம். அப்போ என்ன நடக்கும்? ஒவ்வொருத்தராக வர்ற நேரம் ஒரு எம்எஸ்சிக்கு இன்டர்வியூக்கு இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம போயிருந்தா என்ன நடக்கும்? நம்ம பேர் வர்ற வரைக்கும் என்ன நடக்கும் சொல்லுங்களேன். வெளியே எப்படி இருப்போம்? படப்படன்னு இருக்கும். ஆமாவும் இல்லையா? நாம் எவ்வளோ படித்தவர்களாக இருக்கலாம், நம்ம எல்லா இதையும் நம்ம வச்சு கொண்டு இருக்கலாம், நமக்கு நாம திறமை இருக்கலாம் எல்லாருக்கும். ஆனாலும் என்னது, இது சும்மா போட்டு உள்ளுக்கு போகிறதுமே பயமாக இருக்கும். அது உள்ளுக்கு ஒவ்வொன்றும் செக் பண்ணி ஒன்றுமே கொண்டு போக மாட்டோம். நம்மளோட உடுப்பும் எல்லாத்தையும் திங்ஸ்டாக கொண்டு போவோம். ஆனால் அது போயிட்டு அவன் எல்லாம் செக்கிங் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கையை அப்படி அசைப்பான். வெற்றி, ஜெயம், சக்ஸஸ். நம்ம இல்லை அது வரைக்கும் என்னது ஏதோ கொலை செஞ்சுட்டு தப்பி போகிற மாதிரி யோசனையாக இருக்கும். அவங்க செக் பண்ணுற நேரம் அதை செக் பண்ணி பாஸ்போர்ட்டை பார்ப்போம், இப்படி பார்ப்பாங்க, அப்படி எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதை டைப் பண்ணுவாங்க. அப்புறம் இப்படிவாங்க, அப்புறம் அது பக்கத்தில் பார்த்து பாஸ்போர்ட் என்னமோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுறது நம்ம ஏதோ ஒரு கேஸில் மாட்டிக்கிற போகிறோம் போல அப்படின்னு சொல்லி யோசனையாக இருக்கும். ஆமாவே இல்லையா? அப்போ ஆனால் இங்கே மோசே என்ன செய்து கொண்டிருக்கா? கர்த்தருடைய மகிமை சீனாமலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாளும் அதை எப்படி இருந்துச்சான்? அப்படியே அந்த இடம் அப்படியே எப்படி மூடி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆமாவே இல்லையா? மூடி இருக்கிறது. 7ஆம் நாளிலே அவர் மோசையை கூப்பிட்டாரா? எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. எப்படி இருக்கிறது? மோசை போய் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. இடம் எப்படி இருக்குது? இந்த ஜனங்கள் இங்கேருந்து பார்க்குறாங்க. அவன் எப்படி இருக்கு அப்படின்னா என்னது பயங்கரமாக இருக்கு. ஏதோ ஒரு பயர் இதாக நடந்தது போல இருக்கு. அப்படியே எரிஞ்சு கொண்டிருக்குது. 40 நாள் மலையிலே இருந்தான். இந்த 40 நாட்களும் என்னது மோசையும் ஆண்டவரும் எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? இந்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. எப்படி இருந்திருப்பாங்க? எக்ஸ்கூஸ்மி ஆண்டவங்க ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், எக்ஸ்கூஸ்மி டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னா இந்த காலையில் நாங்கள் தியானித்தபடியாக எப்படி இருந்திருக்கும் மோசையோட முகம்? ஏன்னா அப்படின்னா அக்கினிமயமான ஒரு காரியம். ஆமாவே இல்லையா? அக்கினிமயமான இடத்துல அங்கே போய் அமர்ந்திருக்கிற பொழுது அவர் நடுவே பிரவேசிக்கிறார். அங்கே என்ன நடக்கிறது? அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது. 2வது அவருடைய பிரசனம் அந்த இடத்துல என்ன வாழ்கிறது? அப்படியே மூடி மாறி 40 நாட்கள் ஒரு பெரிய ஒரு உபவாசம். பசிங்கிறதே இல்லாமல் போயிருக்கு. ஆமாவே இல்லையா? சொல்லுங்களேன். நமக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 6 நாள் 7 நாள் 3 நாள் உபவாசம் இல்லை ஒரு நாள் இருக்கிற நமக்கே என்ன ஆகுது? முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 2வது நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 3வது நாள் பழகி போயிடும், 4வது நாள் அப்படியே பழக்கத்துக்கு வந்துடும். ஆமாவே இல்லையா? அப்படி தானே இருக்கும். முதல் நாள் நமக்கு அந்த நேரம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆமாவே இல்லையா? அதே போல் போட்டோன்னே என்ன உண்டாகும்? பசி வந்துடும். கொஞ்ச நேரம் அந்த பசி இங்கே உட்காந்துருக்குமோ என்னமோ தெரியாது. அந்த போடுற வரைக்கும் தேவன் நம்மை தாழ்கிறார். அவருடைய ஆவியிலே, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையிலே நம்ம என்ன செய்வார்? இந்த சரீரத்தை அவருடைய கட்டுக்கோப்புக்குள் வைத்துக் கொள்வார். அது வரைக்கும் என்னது நமக்கு ஒரு பசியோ தாகமோ ஒன்றும் வராது. அதுதான் இயேசு கிறிஸ்து 40 நாள் வெளியில வர்ற நேரம் பிசாசுக்கு தெரியும். இப்போ அவருக்கு என்னது பயங்கர பசியில தான் வருவார்னு சொல்லி எக்ஸ்கூஸ்மி நான் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சிருக்கிறேன், வாங்க இங்கே டீ குடிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன செய்யறான்? அவரை சீண்டி பார்க்குறான். ராமின்னு சொல்லிட்டு அவர் என்னது இதாகி தேவனோடு கூட என்னது ஐக்கியமாக இருந்து அந்த 3.5 வருஷ ஊழியம் செய்வதற்குரிய எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வர்ற நேரத்தில் இவர் என்ன செய்கிறாரு? இடையிலே மாமிசத்துக்கும் ரத்தத்துக்குள்ளே போராட்டம். இல்லை. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், மோசே 40 நாட்கள் மலையில் இருக்கிறதுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆமாம் இல்லையா? 40 நாள் யாரோடு இருக்கிறாரு? தேவனோடு இருக்கிறார். சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். தேவ மகிமையை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். பல வருஷங்களுக்கு முன்பதாக நானும் சிஸ்டரும் நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மாவை பார்க்கறதுக்கு அயனாவரத்தில் நிற்கிறோம், ஆக்களோடு நிற்கிறோம். அப்போ நம்ம அப்படியே போகிறாங்க. போகிற நேரம் அவங்களோட முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, இன்னொரு முறை பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்போ இன்னொரு இடத்துல வரைக்கும் போயிட்டு கூட அவங்க முகத்தை என்ன செய்ய முடியவில்லை, பார்க்க
பார்த்து பார்த்து ரசித்தோம். ராமேந்திரன் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்கிற சீஃப் நம்பர் இவர் எங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறாரு சொல்லுங்களேன். சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். ஆனால் நாமே இந்த 13வது வசனம் சொல்லுது, அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாக யோசுவாவோட எழுந்து போனார். மோசே தேவ பர்வதத்தில் ஏறிட்டாரு. இவர் மலை அடிவாரத்திலே 40 நாட்கள் எப்படி காத்திருந்தாரோ தெரியல. அவர் பிரசன்னத்தோடு இருக்கிறார். இவர் படபடப்பா இருந்திருக்கும், தூங்கி இருக்க மாட்டார். ஏன்னா அவ்வளவு பக்தி, அவ்வளவு அந்த யார் மோசைக்கு பின்பதாக நின்று அந்த ஊழியத்தை செய்வதில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மிகவும் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறவராக இருக்கு. அப்போ இந்த நான் யோசித்து பார்த்தேன், 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் இப்படி கண் அப்படியா ஏதாச்சும் சஸ்டன் போயிருந்தா கூட ஏதோ என்னது தேவனிடத்துல ஒரு நல்ல செய்தியை கொண்டு வர என்னது அவர் போய் இருக்கிறார். ஆமாம் இல்லையா? அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களோட ஊழியக்காரன் எங்கேயோ போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னது அரிசி மாவு வாங்க போயிருந்தா என்ன செய்வீங்க சொல்லுங்க? ரேஷன் கடையில் நான் போய் உங்களுக்கு கரும்பெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு என்ன செய்வீங்க? கத்தியெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஆமாம் இல்லையா? எனக்கு இது பார்க்குற நேரம் நான் யோசித்து பார்த்தேன், அவன் யோசுவாவை எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்திருப்பான். அந்த கால வேலையிலே நம்ம யோசுவாவை குறித்து தான் நான் பார்க்குறேன். அவன் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போகிறார். ஆமென். மோசே பர்வதத்துக்கு போனதுக்கு பிறகு யோசுவா அந்த 40 நாட்களும் எப்படி இருந்தார் என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு நாம் அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். நம்ம ஊழியங்களிலே சபையிலே வருகிற விசுவாச பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற நாங்கள் ஆமென் எந்த ஒரு காரியத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு எழுதுகிறார். ஆமென். ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் எப்படி இருக்கணும்? அடங்கிருங்க, ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி இதுபோல ஆமென் காத்திருக்கிறார். எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. இரவு வருது, பகல் வருது, இரவு வருது, பகல் வருது. சாப்பிட்டாரா, என்ன செய்தார் ஒண்ணுமே தெரியல. அவங்க யாரு? ஆரோன் ஊரெல்லாம் அவங்க ஊரோட போய் சேர்ந்துட்டாங்க. ஆமாம். இவர் மட்டும் தனியா பாருங்கள் எப்படி ஆண்டவருடைய அழைப்பும் தெரிந்து கொள்வது. இன்னைக்கு காலை வேளையில வந்திருக்க நீங்களும் நானும் இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இவைகளையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யோசுவாவை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு சுவாசம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் ஆமீன். அப்படியே என்ன செஞ்சிருக்கலாம்? யோசுவா என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லுங்க? நம்மளா இருந்து என்ன செய்வோம்? இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் நேரம் இருங்க, இந்த இடத்துல நான் சொன்ன இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் தான் நிற்போம். அப்புறம் டீயை குடிச்சிட்டு வரும் அப்படின்னு அப்புறம் அங்கே போயிட்டு நிற்போம். ஆமாம் இல்லை? அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? ஒரு கேக் ஒன்று கொடுங்க, அப்புறம் வரன்னு பார்த்துக்கலாம். புரியுதான்? சில நேரங்கள் சில எல்லாருமே இந்த ஊழியக்காரங்க யாருமா இருந்தாலும் அது நம்மளுடைய பழக்கம். ஒரு சில நேரம் நம்ம ஊழியத்துக்கு இங்கே சபையில் விசுவாசிகளை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே செய்தியாளரை கொண்டு வாங்க, ஆண்டவரே செய்தியாளரை கொண்டு வாங்க, நேரத்தை கொண்டு வாங்க, பாதுகாப்பாக கொண்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வராங்கன்னா அது எங்கேயாவது டீ குடித்து அங்கே போய் உட்காந்து இங்கே சாப்பிட்டு அப்புறம் தான் வெளில வந்து நான் அங்கே ஒரு இடத்துல போனேன், ஒரு சிஸ்டருக்கு ஜெபம் பண்ணிட்டு உனக்கு ஊழிகை இங்கே நீ இங்கே தான் வரோம். ஆனால் நீ என்ன செய்கிற? சிஸ்டர் வீட்டில் போய் டீ குடிச்சிட்டு அப்புறமா அந்த பிரதர் வீட்டில் போயிட்டு இப்போ பான் சாப்பிட்டு வர்றதில்லை, பிரெட்டு சாப்பிட்டு வர்றதில்லை. ஆமாம். அப்போ இங்கே காத்திருக்கிறார். இந்த கால வேளையில் நீங்களும் நானும் என்னது ஒரு காரியத்துக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தேவ பர்வதத்தை விட்டு, தேவ சபையை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கூடாது. ஆமாம். சில பேர் வருவாங்க, கொஞ்சம் காலத்துக்கு வருவாங்க, அவங்க என்ன விஷயமா வந்துருவாங்கன்னு தெரியாது. ஆமாம். அப்புறம் கொஞ்ச நாள் வரும், ஆசீர்வாதத்துக்குரிய வழி அப்படி திறக்கிற நேரம் இந்த பக்கம் வழி திறக்கிற இவங்க இந்த பக்கம் போயிடுவாங்க. சில பேர் மாத்திரம் இந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். காத்திருந்து ஆமீன். இந்த கால வேலையில் கர்த்தர் சொல்வார், நீ காத்திருக்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் ஆரம்பத்தில் நீ இந்த இடத்துல வந்து காத்திருந்து கொண்டிருக்கிறாய், நான் உனக்கு காண்டவன் உன்னுடைய காத்திருப்புக்கு ஒரு பதிலை கொடுப்பான். நம்மளே இல்லை. ஆகவே காத்திருக்கிற சம்பவங்கள்லாம் வருது. சரியா? எடுத்து வாங்க, இன்னொரு வாங்க, அப்படியே ஸ்பீடாக போயிடுவோம். 13 வருஷம் மகன் 18 அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால்
கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அப்போ என்ன செய்யறாரு? அவரே எழுதி என்ன செஞ்சாரு? கொடுக்கிறாரு. சரியா? இப்போ சீனாமாலேருந்து இறங்கி வாராரு. வந்தது பிறகுதான் என்னது, 2 பேரும் பிரயாணப்பட போறாங்க. சரியா? 2 பேரும் பிரயாணப்பட போறாங்க. சரியா? வாசிங்க 15 வாசிங்க. 32 15 பின்பு மோசே சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருக்க. ஒரு பலகையில 4, ஒரு பலகையில 6 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 தேவனுக்குரியது, இந்த 6 மனுஷருக்குரியது. நாங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்றதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற பலகையை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க? 2 பேரும் வாராங்க. அடுத்த வசனம் சொல்லுது, ஜனங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு பலகை ஸ்லேட் தெரியுமா? உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்லேட் தெரியுமா? என்னது? டேப். இப்போ இருக்க டேப் அந்த மாதிரி. ஆமாம். அப்போ பாருங்கள், அந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த பலகையை தேவன் அவரே என்ன செய்யறாரு? செய்யிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு பலகை செய்யணும்னு சொல்றாரு. எப்படி பண்ணாலும் தெரியல, ஒரு அழகா இருக்கிறதுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. 2 இது இருக்கும் அப்படி. ஆமா. தேவனால் எழுதப்பட்ட எழுத்து. முதல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு எழுத்தை உருவாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு எழுத்தை உருவாக்குறார். அது வரைக்கும் எழுத்துக்கள் இல்லாமல் இருந்த காலமாகவே அந்த நாட்களிலே இந்த படங்கள் வர்றதுக்கு சொல்லுவாங்க. அந்த படம் வரைந்திருக்கும், அந்த இதை பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இப்போ இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க? அதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பிரமிட்டு அங்கங்கே போய் பார்க்குற இடங்கள்லாம் ஓலை சுவட்டுகள் இதுகளெல்லாம் என்னென்னலாம் இருக்கு என்று சொல்லி என்ன செய்யறாங்க? அதை படித்து அதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அந்நாட்களிலே ஆண்டவரே என்ன செய்திருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி தவறி போகாதபடிக்கு இந்த கால வேளையிலே சத்தியத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகள், நீங்களும் நானும் வழி தவறி போக கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரால் இந்த புத்தகம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 66 புத்தகங்களும் அவரே ஆவியானவர் சொன்னதை தான் இருந்தது. மோசே நாட்களிலே, யோசுவா நாட்களிலே, சாமுவேல், இப்படி எல்லாரும் என்ன செய்தார்கள்? எழுதி அதற்கு பிறகு அது எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது. அதுக்கு பிறகு வேறு வேறு மொழிகளெல்லாம் எழுதப்பட்டு நம்முடைய தமிழ் மொழியிலும் இது எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவன் எழுதின எழுத்துக்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க. நம்மெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை குறித்து ருசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய வாக்கியம் எத்தனையோ மொழிகளுக்கு எழுதப்படாமல் இருக்கு. ஆங்கிலத்தில் எழுதி ஆங்கிலத்தில் இருந்து அது என்ன செய்யப்பட்டது? தமிழ் மாற்றம் செய்யப்பட்டது. இல்லையா? கூட பாக்கியமாகவே முதல் எழுத்தென்று உருவாக்கப்பட்டது இந்த பலகையில். இல்லையா? அது என்ன எழுத்து எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பலகையில் தேவனால் கேட்டு நோக்கி சொல்றாரு. 2 பேர் தான் பேசிட்டு வராங்க. இப்ப உங்களுக்கு பெரிய சந்தோஷம். யாருக்கு? மோசைக்கு. என்னது சொல்லுங்களேன், சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? சபைக்கு வந்துட்டு போறவங்க சந்தோஷமா போவீங்களா, இல்லை வீட்டில் போயிட்டு சண்டை போட்டு கிடப்பீங்களா? சபைக்கு வந்துட்டு போனோன்னே என்னது வார்த்தை கேட்டுன்னு உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு மறுரூபம், ஒரு மாற்றம் வந்தோன்னே என்ன செய்வீங்க? ஆண்டவர் என்னோட பேசினாரு. ஆமாவே இல்லையா? சில பேர் சும்மா வந்துட்டு போவீங்க, சில பேர் தான் சொல்லுவீங்க ஆண்டவர் என்னோட பேசினார் என்று சொல்லி. இந்த வார்த்தைகள் உங்களோட பேசினா உங்களுக்கு என்னது? மனமகிழ்ச்சியாக இருக்கும். கடந்த நாட்களே சங்கரனுடைய மனைவி வந்தாங்க. அந்த பிள்ளை ஒரு நாள் சிரிக்காது, அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நான் யோசிச்சேன், ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம் நினைச்சேன். நீ இன்றைக்கு உன்னோட முகம் நல்லா பிரகாசமாக இருக்கு, ஒரு சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி எப்போயுமே பயந்த முகமாக இருக்கும். நான் பேசுகிறேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நான் நினைச்சேன், ஏதோ அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் காணப்பட்டிருக்கு. ஆமாவே இல்லையா? அது போல இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு இப்ப பயம் நம்ம இல்லை, மோசே இல்லை. யாரு? ஆரோன்ட்டு கொடுத்துருக்காரு. ஆரோனோட என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா என்னமோ ஒரு சத்தம் கேட்குது. அம்மாவே இல்லையா?
பாருங்க, யோசுவா எவ்வளவு பெரிய ஆள் யோசிச்சு பாருங்க. அவன் மோசையோடு அதுதான் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஊழியக்காரனோடு தான் நீங்க செய்யணும். சபையை குறித்து, ஜனங்களை குறித்து எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? அந்த பாரம் இருக்க வேண்டும். அதுதான் ஊழியக்காரன். சொல்றாரு, ஏதோ ஒரு சத்தம், சம்திங், ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. அது யுத்த இரைச்சலை போல இருக்கிறது. அதற்கு மோசே ஒரே பாடல் சத்தம். இங்க என்ன செய்யறாங்க? சந்தோஷமாய் பாடி மகிழ்கிற ஒரு பெரிய ஒரு சத்தத்தை கேட்டோன்னு அப்ப யாருக்கு? யோசுவா கூட ஆறுதலா இருக்கும். உடைத்து போட்டான். அந்த அளவுக்கு மனமகிழ்ச்சியோடு அந்த 40 நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்து நாமே தேவ ஜனங்களுக்கென்று அந்த வார்த்தையை கொண்டு வருகிற பொழுது ஜனங்கள் வழி விலகி போயிருக்கிறதை பார்த்தவுடனே அங்கே மோசையால் என்ன செய்ய முடியவில்லை? தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் எதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கோமா? உலக காரியத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அல்லது உள்ளும் புறமும் வித்தியாசமாக இருக்கிறோமான்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். அப்போ அங்கே வந்த சத்தம் பாருங்க சொல்ற. அதற்கு மோசே அது ஜெயத்தொனியும் அல்ல, அது ஆனா ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லி அப்படி 2 பேரும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்திருப்பாங்களா இருக்கும். ஆமாவே இல்லையா? ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து பார்க்கிற நேரத்துல பாருங்களேன், அந்த கண்டுகுட்டியையும் நடனத்தையும் கண்ட பொழுது மோசே கோபம் உண்டவனாய், அவ்வளவுதான். தேவனுடைய சத்தியம் தான். ஆமாவே இல்லையா? தேவன் எழுதி கொடுத்து, அவரே பலகையை எடுத்து, அவரே ஒரு கல்லை எடுத்து, அதிலே ஆண்டவர் என்ன செய்தான்? என் ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது, என் ஜனங்கள் வழிவிலகி போகக்கூடாதுன்னு சொல்லி இரவும் பகலும் 40 நாள் ஒரு மனுஷனோடு போராடி ஆண்டவர் என் ஜனங்கள் ஜெயிக்க வேண்டும், இந்த ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன் செய்து அதை பத்திரமாய் கொடுத்து அந்த மலையிலிருந்து மிக கவனமாக உடைந்து போகாதபடி அது கவனமாய் பத்திரமாய் கொண்டு வந்த அந்த சத்தியம் அங்கே தீட்டுப்பட்டு காணப்படுகிற அவ்வளவுதான். மோசேக்கு என்ன வந்து வாருங்களேன், கோபம் உண்டவனாய் தன் கையில இருந்து பலகை என்ன செஞ்சான்? அப்படியே தூக்கி போட்டான். நேரங்கள் நம்முடைய பிள்ளைகள் வழி தவறி போகிற நேரம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தாய் தகப்பன் என்ன செய்வாங்க? நான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் சிலருக்கு பெற்றோர்கள் வெளி தேசங்களில் வெளி நாடுகளிலே போய் வேலை செய்து சம்பாதித்து பிள்ளைகளுக்காக எல்லாம் செய்து கொண்டு இங்கே வந்து பார்த்தா குடும்பம் வித்தியாசமாக இருக்கும். பிள்ளைகளை வழி தவறி போயிருக்கும். குடும்பமே வேறு விதமாக இருக்கும். அப்போ அந்த மனிதன் உழைச்சதும் ரத்தம் சிந்தனை யோசித்து என்ன செய்வான்? இதுக்காகவா? என் பிள்ளைகளுக்காக தானே நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய நான் அங்கே போய் அராபிய தேசங்களிலே வெளி நாடுகளிலே போய் என்னது மூட்டைகளை தூக்கி அதை சுமந்து இதை சுமந்து இரவு பகல் சாப்பிடாமல் நான் சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கிற பொழுது அநேகர் வந்து அந்த இரவையில தான், அந்த சனிக்கிழமையில தான் இரவையில தான் போன் பண்ணி பேசுவாங்க. அவ்வளவு கடினம். அந்த ஜனங்களை நான் போய் பார்த்துருக்கேன். அவ்வளவு கடினமான உழைப்பு. இருக்க இடம் இருக்காது, தூங்க இடம் இருக்காது. ஆனாலும் போன் பண்ணி தன் மனைவி பிள்ளைகளுக்கு சந்தோஷமா பேசுவார்கள். நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், இப்பதான் சாப்பிட்டோம், இப்பதான் என்ன உங்களுக்கு ஆசை? வெளிநாட்டில் இருக்கிறாங்களேன்னு அதனால நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா அவங்க ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி அந்த வேலை தலங்களை போய் அடிமைகளாக இருந்து, கொத்தடிமைகளாக இருந்து அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த கொஞ்ச நேரம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த சந்தோஷமா இருப்பாங்க. பயப்படாது. என்ன அப்படியா மகளுக்கா? அங்கே பண்ணிடலாம். மகனுக்கு கல்யாணம் பேசக்கூடாது, பேசுங்க, நான் பணத்தோடு வாரேன்னு சொல்லுவாங்க. அதுபோல எத்தனையோ மனக்கோட்டைகளோடு கூட மோசே இறங்கி வருகிறார். என் ஜனங்களுக்கு என் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக அவர்களுக்கு ஒரு எதிர்காலம், அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் என்று சொல்லிதான் அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு வருகிற மனுஷனுடைய இருதயம் சுக்குநூறாய் உடைக்கப்பட்டது. வாசிங்க. எடுத்தான்
அவ்வளவுதான் போன ஒற்றே அப்படிதான் கண்ணு விட்டு தூக்குனா அதை பொடியாக அரைச்சான், தண்ணீர் மேல் தூவினான். இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். குடி. அப்படியே பைபிளை எரிச்சு இருந்தா குடி, இல்லாட்டி பூசிக்க. அப்படிதானே வாசிங்களேன். பின்பு மோசே அவர்கள் உண்டு பண்ணின கண்டுகுட்டியை எடுத்து அக்கினியை சுட்டு எரித்து அதை அரைத்து தன் அவன் எப்படி இது நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு எப்படி இருந்திருப்பாரா இருக்கும்? யாரு? மோசே எப்படி இருந்திருப்பாரா இருக்கும்? கோபத்தில் எப்படி இருந்திருப்பாரா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்களும் கோபப்பட மாட்டோம், நீங்களாம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தோம். அவன் புருஷன்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அம்மா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வருவியா? அவ்வளோ நேரம் வாங்க போகணும்னு பேசினேன், அம்மா வருவியாடா? எனக்கு ஆச்சரியம். இந்த நம்ம தேசத்தில் தான் சாரி எல்லாம் அந்த மாப்பிள்ளைமார்கள் யார் புருஷன்மாரை வாடா போடலாம் பேசுகிறாங்க. எங்கள் ஊரில் பூனையை கூட வாங்கன்னு தான் கூப்பிடுவோம், நாயை கூட உட்காருங்கன்னு தான் சொல்லுவோம். ஆமாங்க. ஆனால் இங்கே அப்போ அந்த அளவுக்கு என்னது வாசிங்க பின்பு மோசே பாருங்க, தண்ணீர் மேலே என்ன செஞ்சான்? தூவிட்டான். அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். அப்போ என்ன பாதிக்க இருக்கணும்? இப்போ எப்படி இருக்குமா இருக்கும்? சில நேரங்கள் பிள்ளைகள் ஏதாச்சும் தப்பு செஞ்சு அம்மா மாதிரி என்ன செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன். பிள்ளை ஏதாச்சும் சின்ன குழந்தை ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அம்மா செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதை செஞ்சுட்டு என்ன செய்வாங்க? சில அம்மா மாதிரி தான் செய்வாங்க. நெருப்பு சுடும் சுடும் பிள்ளை என்ன செய்யும்? அம்மா சுட்டுச்சு இங்கே கொண்டு வந்து திருப்பி கையை கொண்டு போய் அதில் வைப்பாங்க. என்ன செய்வாங்க? இனிமே சுடுவேன், இனிமே வைப்பிய கையை வைப்பியா? அம்மா அதான் அம்மா, அதான் அப்பா. கண்டிக்கிறவங்க அம்மா, அதான் அதான் அப்பா. அந்த வழியில் கொண்டு போகணும் பிள்ளைங்க. அப்படியே கேட்டோன்னா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அது அப்படியே அது அம்மாவுங்களா? அது அம்மா, அது சும்மா, அது அப்பா இல்லை, அது என்னது? சுப்பா. பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? 6 லட்சம் பேர் யாரு? மோசையுடைய பிள்ளைகள். அம்மாவே இல்லையா? அவர் தான் அதுக்கு உத்தரவாதம். ஒவ்வொருத்தரும் கெட்டு போகக்கூடாது, கொண்டு போய் சேர்க்கணும். இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. குடும்பங்கள் அப்படிதான். 10 பிள்ளைன்னா 10 சொல்லுவாங்க. என்ன செய்யணும் பாருங்க. 5 விரல் ஒரே மாதிரியா இருக்கு, 5 விரல் ஒரே மாதிரி இருக்கோ இல்லையா? ஆனால் 5 பிள்ளையும் ஒரே மாதிரி நீ பார்க்கணும். அம்மாவே இல்லையா? குடும்பங்கள் அப்படிதான் வளர்க்கணும், பிள்ளைகள் அப்படிதான் செய்யணும். நில்லுன்னா நிற்கணும், உட்காரணும் உட்காரணும். அம்மாவே இல்லையா? ஆகவே நம்பி போறாரு. ஆரோக்கியம் சொல்றாரு, அண்ணா பார்த்துக்கணுங்கன்னா 100 பாருங்க பிள்ளைகள். எனக்கு தெரியும் இந்த ஜனங்கள் ஒரு மாதிரியான ஜனங்கள் தான் சொல்லி. இந்த கோவெல்லாம் வந்து தலைக்கு ஏறிடுச்சு. மோசடி முடியெல்லாம் எப்படி இருந்துச்சோ தெரியல. அம்மாவே இல்லையா? கற்பனை பண்ணி வாருங்க. கோவம் தான் உங்க முடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, வாசிங்க. பின்பு மோசே நோக்கி செய்தது யாரு? ஜனங்கள். ஏற்று வாங்குறது யாரு? அம்மாவின். அப்படிதான் வீட்டுகளையும் அதான் நடக்கும். ஏதாச்சும் பண்ணா புருஷன் யாருக்கே புருஷன் வந்து என்ன கேட்பாரு? உடனே நம்பி தானே இந்த பிள்ளைகளை விட்டு போனேன், பிள்ளைய பாரு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அம்மாவே இல்லையா? அதுபோல அம்மா மாதிரி என்ன செய்வாங்க? ஊரையே கூட்டிடுவாங்க. அப்பா மாதிரி வீட்டுக்கு கதவை மூடிட்டு கேட்பாங்க. ஆமா, அம்மாவா இருக்கல கதவை திறந்து வச்சுட்டு சத்தம் போடுவாங்க. அம்மாவே இல்லையா? பின்பு மோசே ஆரோனை நோக்கி நீ இந்த என்ன செய்தார்கள் அறியாமல் இந்த விசுவாச பிள்ளைகளாக அவரை நம்புகிறார். ஆமீன். என்னது? இந்த 6 லட்சம் பேரை நம்புகிறார். அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. ஐயோ முகத்தை பார்த்தா பால் வடிகிற மாதிரி இருக்கு, இந்த பூனை பிஸ்கட் சாப்பிடுமாங்கிற மாதிரி இருக்கிறாங்களே, இவங்களை என்ன செஞ்சா? அதற்கு ஆர்வம் என் ஆண்டவர் ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர்கள். என் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? ஐயோ இவங்களை என் கையில் கொடுத்ததுக்கு 2 மாடை கொடுத்தா கூட நான் மேய்ச்சி என்ன செஞ்சிருப்பேன்? உடைச்சிருப்பேன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி. அப்படிங்களா? இப்போ முக்கியமான காரியத்துக்குள் போ. 32:1 வாசிட்டு நான் முடிக்கலாம். 32:1 மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதே ஜனங்கள் கண்ட பொழுது
அவர்கள் ஆரோனிடத்திலே கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். ஆண்டவர் கட்டளையில சொல்லுகிறார், என்னை தவிர. கவனம், இந்த காலவெளியில வந்திருக்க உங்களுக்கோடு பேசி கொண்டிருக்கிறார். அவரை தவிர உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, எதையும் நீங்கள் உயர்த்தக்கூடாது. ஆமாவில்லை? ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஆமீன். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை. இவங்க எங்க போயிட்டாங்க? இப்ப எங்க போய்கிட்டு இருக்கிறாங்க? கானானை ஆசீர்வாதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் எந்த பக்கம் திரும்புறாங்க? அடிமைத்தனத்துக்கு வாராங்க, சுபாவ குணத்துக்குள்ள வாராங்க. ஆமீன். ஜென்ம சுபாவத்துக்குள்ள வாராங்க, பாரம்பரியத்துக்குள்ள வாராங்க. கண்டு அறிந்த காரியத்தை இப்ப என்ன செய்யறாங்க? ஆமீன். அங்க அவங்க மனக்கண்ணில் வருது. எகிப்துல இருந்த நாட்களிலே அதுதானே ஆண்டவர் எகிப்துல 10 வாதைகள் மூலம் என்ன செஞ்சாரு? எகிப்துல இருக்கிற அத்தனை தெய்வங்களை விட நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று அவர்களுக்கு என்ன சொன்னாரு? நிரூபித்து காட்டினாரு. ஆமாவே இல்லையா? ஒவ்வொன்றையும் நிரூபித்தார். முதல் என்ன செய்தாரு? போய் என்னது, எந்த தண்ணி? இது என்னது? நைல் நதி. அதுதான் உங்களுடைய தாய், அதுதான் சூரியன் தாய், அது தகப்பன், அதுக்கு பிறந்தவன் தான் யாரு? பார்வோன் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படி வழிபட்டு கொண்டிருந்த தெய்வத்தை ஆண்டவர் சொன்னார், மோசே நீ போய் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரே அடி அப்படின்னாரு. அப்பனுக்கு முதுகுல விழுந்து ரத்தம் ஊத்துது. ஐயோ, நம்ம தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? அந்த தெய்வத்தை அடிச்சிருச்சு. நம்மவங்க இப்படி ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர்களுக்கு சின்ன குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாதிரி, சோறு ஊற்றுற மாதிரி காட்டி 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 செய்த அந்த தெய்வத்தை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மறுதளிச்சு விட்டு தங்களுக்கு நாங்கள் முன் கடந்து போவாங்க தாமதிக்காதபடிக்கு. அதுதான் அங்கே அவன் காத்திருந்தான் 40 நாட்கள். யாரு? யோசுவா மலை அடிவாரத்திலே காத்திருக்கிறான். மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறான். இந்த ஜனங்களோ கீழ்ப்படியாதபடிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கானானுக்கு போக வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஒரு தெய்வத்தை உருவாக்குங்கள் என்று சொல்லுங்க. தெய்வங்களை உண்டாக்கணும். ஆரோன் கவனம். சில பேர் அதுக்குதான் வச்சிருக்குது, நகையெல்லாம் அதுக்குதான் வச்சிருக்குது. ஏன் இவ்வளவு நகை வச்சிருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனை நகையை வச்சு கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். கடவுள் உனக்கு எல்லா ஆசீர்வாதையும் வச்சிருக்கிறார். நீ நகையை கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற. அம்மாவே இல்லையா? அதான் இங்கே வச்சிருந்த நகையெல்லாம் என்ன சொல்ல கொண்டு வா அப்படின்ட்டாங்க. கழட்டி போடுறாங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய், வேற எங்கெல்லாம் குத்திருந்தாங்களோ தெரியல. நகையை கண்டாதான் போதுமே. மூக்கில் குத்திருக்காங்க. அன்னைக்கு பார்க்குற மூக்கில் குத்திருக்கிறேன். ஆமாம், நம்ம 2 காலம் என்னன்னே தெரியும். ஏன் இப்படியெல்லாம்? ஆண்டவர் ஒரே ஒன்று தான் சொன்னார். அவன் காதில் மட்டும்தான் எனது ஓட்ட போடும்னு சொல்லியிருக்காரு. வேற சரீரத்தில் எங்கேயுமே நம்ம எதிர்கக்கூடாது. அது சாபம். ஆமா இல்லையா? இங்கே என்ன செய்றாரு? ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளிலும் இருந்து கொண்டு வந்தார்கள். வாங்கி இந்த கண்ணுக்குட்டி என்ன தெரியுமா? தெரியுமா? ஹலோ, இந்த கண்ணுக்குட்டி என்ன தெரியுமா? இந்த மாடு என்ன தெரியுமா? எகிப்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிற ஓப்பூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொல்லாத அவர்களுடைய தெய்வம் நமக்கு அது பிசாசு. நம்ம இல்லையா? அவர் பாருங்க என்ன செஞ்சுட்டான். அந்த ஓப்பூஸ்ங்கிற சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான அந்த என்னது அந்த விசுவாசை இவர்கள் என்ன செஞ்சாங்க? உருவாக்கி ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்தார். பாருங்கள், அவன் எதை செய்ய நினைக்கிறீங்களோ அப்ப பிசாசானவன் என்ன செய்வான்?
அவன் என்ன செய்வான்? அதை செய்வதற்கு உங்களுக்கு அதற்குரிய ஞானத்தை, அதற்குரிய எந்த தப்பான வழியில நீங்க போக முற்படுகிற பொழுது அதற்கேற்ற வழியை அவன் இலகுவாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவான். நீ போற வழி உனக்கு தெரியாது, ஆனா நீ போகணும்னு நினைச்ச பிறகு என்ன நடக்கும்? நீ ஆண்டவர் விட்டு விலகி போற அப்படிங்கிற அவன் ஒரு புதிய வழியை கொண்டு வந்து நான் உன்னை என்ன செய்வேன், நான் உன்னை சரியான பாதையில கொண்டு போவேன்னு சொல்லி அவன் ஒரு வழியை ஏற்படுத்தும். அந்த வழி தான் இந்த கண்டுபிடி தான் என்னது? அந்த நாட்களை எகிப்தில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்யும்? வழி நடத்துகிற ஒரு தெய்வம் என்று சொல்லி அந்த தெய்வத்தை அவர் வணங்கினார்கள். இது என்ன பியூட்டினா, ஆமீன். ஆண்டவருக்கு ஏன் கோபம் வந்துட்டு சொல்லுங்க பாப்போம். ஏன் கோபம் வந்துச்சு சொல்லுங்கப்பா. உங்க பிள்ளை நல்ல இந்த ஓவியம் வரையும், உங்க பிள்ளை நல்ல என்னது சிலைகளெல்லாம் செய்யும். அப்போ நீங்க சொல்றீங்க நல்ல செய்யத்தானம்மா, என்னைய செஞ்சுட்டு வாங்கம்மா, என் மாதிரி கும்முன்னு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னா அது ஆமே 2 இதை வச்சு பின்னுக்கு ஒரு வாழை வச்சு கொண்டு வந்து அம்மா நீங்க தான் அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அந்த சராசரங்களை உண்டாக்கின ஆமேன் அந்த தேவனை ஒரு கண்டுக்குட்டிக்கு அடையாளமாக வைத்தார். அதுதான் தேவனுக்கு கோபம். நீங்களும் நானும் செய்கிற சில தவறுகள் அதுதான். ஆண்டவரை நாங்கள் ஒரு சொற்பத்துக்கு நினைக்கிறோம், நமாவே இல்லையா? நமக்கு சாதகமாக நம்ம எதுனாலும் செஞ்சால் அதெல்லாம் சரின்னு நம்ம நினைக்கிறோம். சபைக்கு வந்து உட்காந்துட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு அங்கே வெளியில போய் நம்ம பண்ணனா அதெல்லாம் சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நமாவே இல்லையா? அதுதான் ஆண்டவருக்கு அங்கே கோபம் வந்து. வாசிங்களேன், அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்பக்காய் என்ன பாருங்க, ஒரு மெஷின் அந்த நேரமே என்னதுக்கு மெஷின் கட் இருந்திருக்கு, அம்மா இல்லையா? சிஸ்டர் என்னது மெஷின் கட்டில் செய்வாங்களே இன்னைக்கு நகையெல்லாம் அப்படிதான் செய்யறாங்க. சொல்லுங்களேன், உங்கள் விருப்பமான மாதிரி என்ன சொல்ற என்னது என்னென்ன மாதிரியெல்லாம் செய்யறாங்க, டிசைன் எல்லாம் எப்படியெல்லாம் வருது. ஆமே அன்னைக்கு பார்க்குற ஒரு அம்மா அப்படியே கழுத்துல அப்படியே போட்டுருப்பாங்க, அப்படியே கழுத்தை மறைக்கிற மாதிரி இருக்கு, அம்மா இல்லையா? அப்படியே கை எல்லா லக்கணையும் இருக்கு. ஆமே ஒரு கண்டுகுட்டியை வார்ப்பிச்சுட்டான். எப்படி இருக்கும்? செங்கடலை யார் பிளந்தது? தேவன். சொல்லுங்க வாய் திறந்து. மௌனமா இருக்கிற தெரியுது. நீங்களும் இந்த மாதிரி தான் ஓபூச வீட்டில் பண்ணி வச்சிருக்கீங்க தான் நினைக்கிறேன், ஆமாவே இல்லையா? இன்னைக்கு அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? தூக்கி வீசணும். கண்ணுக்குட்டியில் நீங்கள் ஏதாவது ஒரு குட்டியை வச்சுருப்பீங்க, ஆமாவே இல்லையா? அதை தூக்கி வீசணும், ஆமாவே. அதுக்கு அது குட்டியாக தான் பெருசாக வந்துடும், ஆமாவே இல்லையா? சின்ன மரங்கள் பெருசாக வந்துடும், ஆமாவே இல்லையா? அது சின்ன மரம் தான் வரும், சின்ன பாவம் தான் வரும். அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? கற்பம் தரிச்சு பாவத்தை உருவாக்கும், ஆமாவே இல்லையா? ஆமாம், வாசிக்க மாட்டேன் பாருங்களேன். அப்பொழுது கண்டுக்குட்டியெல்லாம் வார்ப்பித்து அதை என்ன செஞ்சானோ இதுதான் உங்களை என்னது அந்த அளவுக்கு என்ன நடந்திருக்கு? எசிசன் பாஸ்டர் ஆரோனை என்ன செஞ்சாங்க? இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அதான் நான் ரொம்ப தூரத்துலேருந்து பிரசங்கம் பண்றேன். அம்மாவில் பிரச்சனைன்னு வந்துட்டா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, அம்மாவே இல்லையா? அந்த நாட்கள் இந்த நாள் வரைக்கும் அதனால கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும், அம்மாவே இல்லையா? வாசிங்களேன். ஜனங்கள் அப்படியே பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டாங்க. ஒரு நல்ல தேவ மனுஷனை இழந்து போயிருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவன் ஒரு சபையிலே ஊழியக்காரர்கள் அவன் அப்படி போனாலும் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். சில நாட்கள் தியானித்தான். தானியல்ல அவன் என்ன செய்தான்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொற்பாதங்கள்லாம் என்ன செஞ்சான்? தீட்டுப்படுத்தினான். அந்த அந்த என்னது தேவ ஆலயத்தில் இருக்கிற அந்த பொற்பாத்திரங்கள் தீட்டுப்பட்டதுக்கே ஆண்டவர் அவனை கொல்ல நினைப்பாரானால் நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். அப்ப நீ தீட்டுப்பட்டால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சும்மா சபைக்கு வரலாம், பேர் வைக்கலாம், கிறிஸ்தவ பேர் வைக்கலாம், அந்த பேர் வைக்கலாம், இந்த பேர் வைக்கலாம், நீ என்ன பேரா இருக்கிற? வாசிங்க. மறுநாள் எழுந்துட்டாங்க. எதுக்கு? கண்ணு குட்டி கொண்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜீவனுள்ள தேவன்
அவர்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவன் அவர்களோடு கூட நிற்கிற பொழுது அவரை தள்ளிவிட்டு தெய்வம் அல்லாத ஒன்றை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நமக்கு சில நேரங்கள் அப்படிதான் வசதி வாய்ப்புகள் வந்துட்டா நம்ம என்ன செய்வோம், என்ன செய்ய எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம், நம்ம எப்போ வேணாலும் சபைக்கு போகலாம், காணி தசம் தான் வேணா அதெல்லாம் ஓகே, நாங்கள் இப்படி தான், நாங்கள் டெலிவரி இப்படி தான் வரணும், இப்படி தான் போவோம், பாசம் கேட்கக்கூடாது அப்படின்னு பாசம் அப்படியே இருக்கணும். அவங்களுக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மகனே, நீ கொடுத்த காணிக்கையை அடுத்த நாள் காலையில் எல்லாம் குளிச்சு புது உடுப்பமா விட்டுக்கிட்டு என்ன செய்றாங்க, வந்துட்டாங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க. வாசிங்க, கவனம், வீடுகளில் கவனம். இங்கேயும் வந்துட்டு அங்கேயும் போய் போகக்கூடாது. இங்கேயும் பண்டிகை, அங்கேயும் பண்டிகை. இங்கே பண்டிகை, அங்கே பண்டிகை, அங்கே பண்ணி, இங்கே பண்டிகை கொண்டாடிட்டு அங்கே போய் பண்ணி என்னது அந்த நான் பார்க்குறேன் 2 அழகான குட்டி, 4-3 குட்டி அழகாக போகுது. ஐயோ அழகாக இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த தாய் கொண்டு போய் சேர்த்து விடுக்கு, தள்ளி விடுது. அதுக்கு அதுதான் அதுக்கு மாற்ற முடியாது. அது அப்படி இருந்தாலும் அதுக்கு சொல்லும், அதுக்கு அதுதான் என்னது, அது சரீரத்துக்கு, அது அதோட பொடிக்கு அது என்னது எழுத்து. ஆமாவே இல்லையா? கவனம், வாசிங்க. சமாதான பலி செலுத்துற எதெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் எங்க கொண்டு செய்யலாம் யோசித்து பாருங்களேன். நீங்க அம்மா அப்பாவை இருக்கிற நேரம் உங்க பிள்ளைங்க தவறான வழியில போய் யாரோ ஒருத்தர் ஆண்டி அவங்கள மம்மி அவங்களுக்கு டெட்டினா எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்களேன். சொல்லுங்க பிள்ளைகளா, அப்படிதான் நீங்க நடக்குது. சிந்திங்க. கடைசி நாள் இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு. அப்பொழுது ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளோதான். அது மாட்டு வேலையை தான் செய்யும், மனுஷ வேலையை செய்யும். இந்த மாடு வேலைலாம் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். ஆமாம், மிருகம் என்ன செய்யணும் தெரியும், நாய் என்ன செய்யணும் தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை போயிட்டு அதுக்கு எல்லாம் என்னது, அதுக்கு பாவாடை சட்டெல்லாம் போட்டு சில வெளிநாடுகள்லாம் பார்த்தா நாய்க்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் முடித்து வச்சுருப்பாங்க. அதுவும் மனுஷன் மாதிரியே அதையும் மனுஷரும் அதையும் பழக்க வைப்பாங்க. சில வீட்டில் நாய் அடித்தாலும் கோவம் வந்துடும். பிள்ளைகளை அடிப்பாங்க. நாய் அடிச்சுட்டு பிள்ளைகளை விட நாய்க்கு அவ்வளோ பெரிய இது கொடுப்பாங்க. அது மாதிரி இவங்க காலையிலே எலும்பி குளிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, பாருங்க காலையில் எலும்பி சொல்லுவாங்க, தகன படுகளை இட்டு சமாதான படுகளை சொல்லி சமாதான படுகளை சொல்லிட்டாங்கன்னா பின்புதான் என்ன செய்யறாங்க, இப்பதான் போகிறாங்க, சரியான இடத்துக்கு போறாங்க. ராமின் சொல்லுங்க, புசிக்க ஆரம்பிக்கிறாங்க, குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, உட்கார ஆரம்பிக்கிறாங்க, விளையாட எழுப்புறாங்க. பிராமின் சொல்லுங்க. நீங்க நினைக்கக்கூடாதுங்க கிரிக்கெட்டு வேற என்னது, நம்மளாம் அந்த காலத்தில் விளையாடுமே என்னது, கோழி வேற பம்பரம். யோசிங்க, என்ன விளையாட்டு இந்த கால வேலையில் சபைக்கு வர நீங்க என்ன விளையாட்டு விளையாடுறீங்க, இன்ஸ்டாகிராமில் என்ன விளையாடுறீங்க, யூடியூப்ல என்ன விளையாடுறீங்க, ஃபேஸ்புக்கில் என்ன விளையாடுறீங்க. கவனம். கர்த்தர் பேசுகிற அந்த காலத்தில் சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும், சபையால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வாரங்களை குடிச்சான், புசிச்சான், குடிச்சான், அடுத்து என்ன செஞ்சிட்டான், நிற்க முடியல, அப்படியே உட்கார்ந்த பிறகு விளையாட ஆசைப்படுது. சாதாரண விளையாட்டு இல்லை, விபச்சாரம். அதுதானே அது விளையாட்டு, உட்கார்ந்து அதுதான் விளையாட்டு. ஏன் ஜனங்கள் உன் ஜனங்கள் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான், விட்டுட்டாரு. இனி என் ஜனங்கள் இல்லை. இவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் எதிர்பார்த்து இவ்வளவு காரியங்களை செய்யற நேரம் எனக்கு விரோதமா செய்தா அது என்னுடைய ஜனங்கள் அல்ல, அவன் ஜன. நீ பார்த்து என்னதான் நடக்கணும். வாசிங்க, இது பயங்கரமான விஷயம். இதெல்லாம் சும்மா நினைச்சுக்கிட்டு வாசிட்டு போறோம்னு இல்லை. இவைகள் எல்லாம் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் இன்னைக்கு விழுந்து 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 கிடக்கு. ஊழியக்காரர்களோட பக்கம், விசுவாச பிள்ளையோட பக்கம் ரொம்ப கவனம். நம்ம நிற்கிறோம் என்று சொல்லி நம்ம மேன்மைப்படுத்தக்கூடாது. நம்மளும் கவனமாக இந்த பிரச்சனத்தை பண்ணிட்டு நாளைக்குலேருந்து அங்கிட்ட 6 நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்துட்டா சும்மா இல்லை.
பாவத்தை குறித்த காரியங்களை வெளியில கொண்டுட்டான் அவன் நம்மளோட சேலஞ்ச் பண்ணுவான். நிக்கணும். அதுதான் ஊழியம், அதுதான் விசுவாச பிள்ளைகள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். கேட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்கிறேன். மோசே நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு. சொல்றாரு, எப்படி சொல்றாரு? அவர்தான் என்ன செஞ்சாரு? கூட்டிட்டு வாராரு. பார்ப்பார் இயேசு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்க போக போறீங்க, அனுபவிக்க போறீங்க. அம்மாவே இல்லையா? அதுக்கே அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்டிருக்க நீங்கள் நானும் எவ்வளவு கவனமாக இருக்கணும். அம்மாவே இல்லையா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் ஒரு வரப்போறான். இது போறது, அது வாரது. சொல்றாரு. ஏன்னா மோசே பயங்கரமானவர். மோசே யாரு? ஒரு சின்ன விஷயம்னா என்ன ஆயிடுவாரு? என்ன ஆயிடுவாரு? பதறி போயிடுவாரு. வேண்டாம் ஆண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் இப்படியாச்சும் என்ன செய்வேன்? உங்களை குணமாக்கிடுவேன், அவங்களை சமாதானப்படுத்தும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டு. அந்த அளவுக்கு கோவப்பட்ட மோசே இப்ப எப்படி இருக்கிறாரு? தேவன் பேசுகிறவர்கள் எப்படி இருக்கிறாரு? என்னது வாசிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சவங்களுக்கு மோசே டக்குன்னு டேன் ஆயிட்டார். புரியுதா? நீங்க உங்க பிள்ளைகளை அடிக்கலாம், நான் அடிக்க முடியாது. ஆமா இல்லையா? உங்க பிள்ளைகளை நீங்க அடிக்கலாம், ஆனா நான் அடிச்சா என்ன கேட்பீங்க? என்ன பாஸ் உங்களுக்கு அவ்வளவு என் பிள்ளை அடிக்கிறது உங்களுக்கு என்ன அதிகாரம்? நான் அடிக்கிறாரு எனக்கு. நான் எவ்வளவு கவனமா பிள்ளைகளை வளர்த்தேன். கை நீட்டுறாரு. கை நீட்டுறதுக்கு ஒரு யாரா? அனுபவப்பட்டு இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில் அனுபவப்பட்டு இருக்கிறோம். அனுபவம் தான் பேசி கொண்டிருக்கிறேன். அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானே. யாருக்கு இந்த பிரச்சனை? இந்த பிரச்சனை யாருக்கு? உங்களுக்கு ஆண்டவரே. நீங்க கோபப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சுட்டா எகிப்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எங்கள் தெய்வம் பெரிய தெய்வம், 400 வருஷம் இவங்களை போஷித்தது, அவங்க தெய்வத்தால என்ன செய்ய முடியவில்லை, சொன்ன வார்த்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு கொண்டு போய் வனாந்திரத்தில் கொண்டு போட்டார் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாவே இல்லையா? இதுதான் தேவ ஊழியக்காரன் ஆமீன் உங்கள் மேல் வைத்திருக்கிறேன். ஆமீன். என்னது? அந்த வார்த்தை, அந்த விருப்பம். ஆமாவே இல்லையா? அந்த பொருத்தனை, அந்த உடன்படிக்கை, அந்த ரெஸ்பான்ஸ். அவங்க மலையில எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். சொல்லியிருப்பாங்க இல்லையா? மோசை இது இப்படி செய்யணும், மோசை இது இப்படி செய்யணும், மோசை இப்படிலாம் சொல்லிட்டு இப்ப அதே மோசை தேவன் எப்படி இருக்கிறாங்க? அவன் நம்ம பேசுகிற தைரியம் வந்துருச்சு. மோசைக்கு என்ன உண்டாயிட்டு? தேவன் என்னதே இரக்கம் உள்ளவர் என்று அறிந்து கொண்டார். ராமின் சொல்லுங்க. அவன் அவன் இறங்குவாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஆகவே அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமை இஸ்ரவேலையும் நினைத்தார்கள். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீங்க அழைச்ச நேரம் வந்து ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபை என்ன செய்யணும்? இஸ்ரவேலையும். நீங்க தானே பேர் வச்சுங்க இஸ்ரவேல்னு. அவங்களை என்ன செய்யணும்? அவங்களுக்கு நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களே, என்ன செய்ய வேண்டும்? அதை நினைச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னீங்க? ஜாதிகளை என்ன செய்வேன்? அவன் என்ன செய்வேன்? சொல்லுங்களேன். நட்சத்திரங்களை போல அவன் சொல்லுங்க. வாய்களை தந்து சொல்லுங்க. அப்படியே வாய் அழைச்சி போய் கிடக்குறீங்க.
இங்கே என்ன நடந்துச்சு எல்லாம் அப்படிதான் சொல்லி கொண்டுட்டு வந்தாரு. ஆனால் இங்கே என்ன ஆச்சு? இது வானத்து நட்சத்திரம், இது சினிமா நட்சத்திரமா மாறிடுச்சு. வாசிங்க. உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியால் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். உங்களுக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடத்திலே அறிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆமாவில் கெஞ்சு இந்த ஜனங்கள் என்ன செஞ்சக்கூடாது? அந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? ஆமீனே, கவனமாக இருக்க வேண்டும். கேட்டது நமக்கு விரும்பினதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இங்கே வந்து திருவிழத்தில் உட்கார்றதும் விரும்பா நினச்ச நேரம் வந்து என்ன செஞ்சு போகிறதுக்கு கேர்ஃபுல், கவனம். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் தீட்டுப்படாதபடி இருக்க வேண்டும். வாசிங்கள். கொலோசியர் 10ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்து அப்படியே நான் முடிக்கிறேன். இருவேன் சொல்றதுக்கு முக்கியதை வாசிக்கிறேன். 5 வாசிக்க மகன். அப்படி இருந்தும் எல்லார் மேலும் பிரியமா இருக்க மாட்டாங்க. ராமன் யோசித்து பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறீங்களா, பிரியம் இல்லாம இருக்கிறீங்களா? மனுஷனை பிரியப்படுத்துறீங்களா, இல்லை ஆண்டவரை பிரியப்படுத்துறீங்களா? உங்களை பிரியப்படுத்துறீங்களா? சபையை என்னது? ஆமென். தேவனை தான் பிரியப்படுத்தணும். ராமின் சொல்லு, தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருக்கணும். மோசே எல்லா இடங்களும் எப்படி இருந்தானா? உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம் இல்லையா? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவன், விசுவாசம். ஆமென். விசுவாசத்தின் தகப்பன். யோபு உத்தமனும் இங்க அப்படி இருந்தும் அவர்கள் அநேக பேரிட தேவன் ஒருத்தர் கூட எங்க எகிப்திலிருந்து வந்ததுல 2 பேரை தவிர மற்றவங்க என்ன ஆயிட்டாங்க? ஒவ்வொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. ஆண்டவர் சொன்னார் 6 லட்சம் பேர் அந்த சந்ததிகள், வனாந்திரத்தில் பிறந்த சந்ததிகள். இது சிஷ்டாந்தரமாக உங்களுக்கு எனக்கு அவங்க செஞ்சதை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க இச்சுட்டாங்க, உட்காந்தாங்க, அப்புறம் என்ன தூங்கினாங்களா? விளையாண்டாங்களா? அது அவர்கள் இச்சித்தது போல கொரிந்தியர் ஜனங்களுக்கு இருக்குல்ல. கொரிந்தியர் ஜனங்கள் பாவம் நிறைந்த ஜனங்கள். அங்கே போய் சுவிசேஷம் வரைச்சு சபை கட்டி வந்துருச்சு. சபை நல்லா இருக்கும். ஆனால் சபைக்குள்ளேயும் என்னது அங்கங்கே இருக்குது சில காரியங்கள். ஏன்னா அவர்களும் பயங்கர தெய்வத்தை அவர்களும் ஆராதித்தார்கள். அதனால அவர்கள் எச்சரிக்கிறார், நீங்களும் என்ன செய்யக்கூடாது? அவர்கள் இச்சித்தது போல நீங்களும் என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. பவுல் சொல்லுகிறார், நாமும் நீங்க அப்படின்னு இல்லை, நானும் இதில் சேர்த்துக்கிறோம். ராமின் சொல்லு, நானும் என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. அது வேணும், இது வேணும், அந்த ஆசை இந்த ஆசைன்னு சொல்லி கண்டதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வாசிங்க. ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக. சொல்லுகிறார். கவனம். விக்கிர ஆராதனையும் ஒரு வேசித்தனம் தான். ஆமாவே இல்லையா? எதையெல்லாம் நாங்கள் இச்சித்து எதையெல்லாம் சேர்ப்போம் அதெல்லாமே என்னத்துக்குள்ள கொண்டு வராங்க? இந்த வேசித்தனத்துக்குள்ள தான் கொண்டு வராங்க. வேசித்தனம்னா விபச்சாரம் மாத்திரமல்ல. எதெல்லாம் இச்சிக்கிறோமோ எது மேலெல்லாம் பிரியப்படுறோமோ அது எல்லாமே அந்த கொண்டு வந்துடுறேன். சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுங்க. இப்படி என்ன செய்யப்பட்டார்கள்? ஒவ்வொரு காரியத்தையும்
செய்தார்கள். 18 என்ன சொல்லுதுமா? மாம்சத்தின்படியான ம். இஸ்ரவேலரை பாருங்கள். ம். பலிகளை புசிக்கிறவர்கள் ம். பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? ம். இப்படி இருக்க ம். விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் ம். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ம். ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனே. சொல்லுகிறேனோ? ம். அந்நியாயிகள் பலியிடுகிறீர்களே, ம். தேவனுக்கு அல்ல, ம். பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று ம். சொல்லுகிறேன். ம். நீங்கள் பேய்களோடு ம். ஐக்கியமாய் இருக்க ம். எனக்கு மனதில்லை. ஓ, அப்போ சொல்கிறோம். நீங்கள் இங்கேயும் வந்து இதையும் செஞ்சுட்டு அங்கேயும் போயிட்டு என்ன செய்யக்கூடாது, அதையும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த காலவேளையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. போதும் நான் நினைக்கிறேன். நாம் எளிமை நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். சகல உலகாலும் அடங்கும் தேவனுடைய வல்லமை பிரவாகிக்கிறது. விசுவாசிகள் இந்த காலவேளையை கற்று உங்களுடைய அற்புதம் கடலில் நீங்க இருக்கிறீங்க. ஏன் கற்றவர்களை தெரிந்து கொண்டால் மோசையை தெரிந்து கொண்டது போல, யோசுவாவை தெரிந்து கொண்டது போல கத்திரமலை தெரிந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை நாம் வழி விலகி போயிருந்தாலும் இன்றைக்கு கத்தரின் வழிகளை உன் வழிகளை சரிப்படுத்துகிறான். உன் வழிகளை கற்று மாற்ற விரும்புகிறான். இந்த காலவேளையை உற்சாகமாக மாமி நல்ல வாய்கள் திறந்து மாமி வாய்களை திறந்து தேவனே